ஹாய் எவ்ரிவன். இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா டீ கலாச்சாரம் அதிகம். அங்கே டீ தான் அதிகமாக குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு காஃபி மேக்கிங் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, காஃபி பவுடர் அல்லது இன்ஸ்டன்ட் காஃபின்னு வச்சுக்கலாமே, கம்பெனி பேர் வேணாம். அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஜப்பானில் போய் தங்களுடைய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனாலும் ஜாப்பனீஸ்காரங்களுக்கு அந்த காஃபியினுடைய டேஸ்ட் பிடிக்கல. உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு இருக்காங்க இல்லையா, ஜப்பானீஸ் குழந்தைங்க, ஒரு மத்தியம வயது ரொம்ப யங்காக இருக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, காஃபியினுடைய டேஸ்ட் இருக்கக்கூடிய சாக்லேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்க சாக்லேட்டை சாப்பிட்டு அந்த சாக்லேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு 2-3 வருஷம் அல்லது 4-5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அந்த காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது மார்க்கெட்டில் நல்லா போகுது. ஸோ நாம் இதில் எடுத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளால் முடியாதுன்னு தோன்ற சூழ்நிலையில் அது முடிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக மாற்றி யோசித்தோம்னா நம்மளால் நடக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ நம்ம மாற்றி யோசிக்கிறத செய்வோம்.